ஃப்ரீ. மோட்டு பட்லூவின் நட்பை முற்றிலும் ஃப்ரீயாக பாருங்கள். ஜியோ சினிமாவில் மட்டும். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போல இருக்கு. காலங்காத்தால கிளம்பிட்டாங்க. வாய் அடக்கி பேசு. நாங்க மார்னிங் வாக்குக்காக வந்திருக்கோம். என்ன ஆச்சரியமாக இருக்கு. திருடங்களும் கொள்ளக்காரங்களும் இப்ப மார்னிங் ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்களா? கலிகாலம்டா இது. என்ன சோம்பேறி இதை தூக்கி போனான்னு தெரியலையே. என்ன நன்றது? மலைப்பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு குகையில தங்கம் இருக்கு. அந்த புதையில எடுக்கணும்னா அங்க இருக்கிற மணி அடிச்சுக்கினா கதவு தானா திறக்கும். இப்படிக்கு அடே மோட்டோ, இது ஒரு சாதாரண பேப்பர் இல்ல, இது ஒரு மேப்டா. அதுவும் புதையில கண்டெடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மேப். இந்த புதையல் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிருவோம்டா. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமோசா சாப்பிடலாம்டா. அடே வீங்கன வாயா, இப்ப கூட உனக்கு அதே சமோசா தானா? இப்ப நாம உடனே கிளம்பி அந்த கருப்பு மலை இருக்கு, அந்த குகைக்குள்ள போய் ஆகணும்டா. சீக்கிரமா. நாளைக்கு விளையாட்டு காட்டுறீங்களா? இப்ப இவனுக்கு என்ன பாடுபட போறாங்கன்னு பாருங்கடா. ஜெயஹோ! வாழ்க்கையில முதல் முறையா இந்த அதிசயத்தை பாக்குறேன்டா பத்துலு. அடே நீ இப்ப பாத்துக்கிட்டே இருக்காதடா. சீக்கிரமா அந்த பெல்லை அடிடா. அப்பதான் ஏதாவது நல்லது நடக்கும். இதுல எந்த பெல் சரியான பெல்? நீங்க யாரும் இங்க வந்து இங்க இருக்கிற பெல் அடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நாங்க பெல் அடிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இதெல்லாம் மேஜிக்கல் பெல்லுப்பா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த பெல்ல அடிக்கவே முடியாது. அதையும் மீறி நீங்க அடிச்சீங்கன்னா அப்புறம் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன். இங்க பாரு வயசான தாத்தா, எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நீ யாரு? நான் உரிமையா கேக்குறேன், சொல்லு. என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சூப்பர் சிங்கம் சார். விஸ்வரூப கமல் கூட இந்த அளவுக்கு கெட்டப்ப போடல. தசாவதார கமல் மாதிரி ஏகப்பட்ட கெட்டப் போடுறீங்க. சூப்பரா இருக்கு. அட பாவிகளா, இது வந்து கெட்டப் இல்லடா, இது உண்மை. நான் இந்த குகைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் நிலைமை இப்படி ஆயி போச்சு. சட்டத்தின் மீது ஆதையா சொல்றேன். அட சிங்கம் சார், நீங்க எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு வயசானவரா மாறினீங்க? அது வந்து ஒரு பெரிய கதை மோட்டு பத்துலோ. அந்த பெரிய கதையை சுருக்கி சும்மா ஒரு வரியில சொல்லுங்க பாக்கலாம். நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பேப்பர் காத்துல பறந்து வந்துச்சு. ஜீப்புக்குள்ள வந்து விழுந்தது. சார் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எந்த ஒரு அடியும் படல சார். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, இந்த பேப்பர் பறந்து ஏன் மேல வந்து விழுந்தது. இது யாரோட சதி வேலைன்னு உடனே கண்டுபிடிக்கணும். வாவ் சார், ரொம்ப பெரிய ஜீனியஸ் சார். ஜீனியஸ் சார். ஓ, விஷயம் அப்படி போதா? கருப்பு மலை பகுதியில ஒரு புதையல் இருக்கா. அதோட கதவு சரியான மேஜிக் பெல்ல அடிக்கிறதுனால திறக்குமா? உடனே கிளம்புங்க. அத போய்களா, நில்லுங்கடா. நான் அந்த பேப்பர்ல இருக்கிறத படிச்சேன். அப்புறம் நேரா இங்க வந்து பெல்ல அடிச்சேன். இது எல்லாமே மேஜிக்கல் பெல்ஸ். ஒருவேளை தப்பான பெல்ல நாம அடிச்சிட்டோம்னா இந்த நிலைமை தான் ஏற்படும். அம்மா, உங்க கதையை கேட்கும் போது எனக்கு அப்படியே சிரிப்பா வருது. இல்ல இல்ல, அதை தப்பா சொல்லிட்டேன். சாரி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல கூட இருக்க வேண்டிய கான்ஸ்டபிள் உங்களை தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா கிடையாதா? அவனுங்க கூட இங்கதான் இருக்காங்க. எனக்கு அப்புறமா அவனுங்க 2 பேரும் அந்த மேஜிக்கல் பெல்ஸ் அடிச்சாங்க. ஏரா பேரி. அடா இவனுங்க என்ன இப்படி மாறிட்டானுங்க? இங்க பாரு மோட்டோ, கரெக்டா 3 பெல் அடிச்சாதான் நம்ம எதிர்பார்க்கிற அந்த குகை திறக்கும். இப்ப இங்க இருக்கிற பெல்ல எது சரியான பெல்லுங்கிறது டாக்டர் டக்கா சாருக்கு மட்டும் தான் தெரியும்.
பூசணிக்கா மண்டியா, அட பூசணிக்கா மண்டியா போன் இங்க எப்படா வந்தது? இப்பதான் உங்க எல்லாருக்கும் டாக்டர் ஜட்காவையும் கசிட்டாராவையும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இங்க பாருங்க, இவங்க தான் நீங்க தேடுற அந்த 2 பேரு. எனக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் அவசரப்பட்டு பெல்ல அடிச்சிட்டாங்க. என்னோட 20 வருஷம் எஜுபேரத்துல எப்படி நடந்ததே இல்லையாப்பா. ஒண்ணுமே புரியல நண்பா. எனக்கு மட்டும் ஏதா இப்படி எக்குதப்பா நடக்குதோ. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த புதையல தேடி வரமாட்டேன். ஜானாக போறான். இப்ப சிங்கம் சார் ஒரு வழியா ரிட்டையர் ஆயிட்டார்ல. இங்க இருக்கிற புதையல் எல்லாம் இப்ப எனக்கு சொந்தமாக போகுதுடா. குட்டப்பையில இந்த இடத்துல புதையல் இருக்காண்டா. வாங்க, நீங்க 3 பேர் வாங்க. ஆளுக்கு ஒரு மணி அடிக்க, கண்டிப்பா கதவு திறக்கும். என்னடா பத்தலும் பெல் அடிக்க போறது நீங்க தாண்டா, நாங்க இல்ல. தப்பான பெல் அடிச்சுட்டீங்கன்னா நீங்க தானே மாட்ட போறீங்க. அடிக்கடா, அடிக்க அடிக்க, இல்ல உங்க எல்லாரையுமே நான் சுட்டு தள்ளிடுவேன். ஐடியா மோட்டோ, இதுல இருக்கிற இந்த மணி தான் ஒரிஜினலா இருக்கும், மத்ததெல்லாம் டூப்ளிகேட்டா தான் இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா மணியும் ஒரே மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கு மோட்டோ. ஆனா அங்க இருக்கிற பர்టిక్యులர் மணி மட்டும் பாரு எவ்வளவு ஹைட்ல இருக்கு. அந்த மணியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா பத்தலும், நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த ஹைட்ல இருக்கிற மணியை ஒண்ணா சேர்ந்து அடிப்போம். நம்ம 2 பேருக்கு இங்க எது நடந்தாலும் அது ஒண்ணாவே நடக்கட்டும். ஓகே. சூப்பர் ஐடியா, பிரமாதமா வொர்க் அவுட் ஆகுது. மோட்டு பத்தலோ என் உயிர் பிரான உயிர் நண்பா காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. பொறுத்துடுச்சு. தொப்பி போட்டாச்சு. நீங்க யாருங்க? நான் தான் கிஷன்பூரோட ராஜா. ஓஹோ, இந்த புதையல் எனக்கு சொந்தமானது. நான் தான் என்னோட புதையலை யாரும் திருடிடக் கூடாதுன்னு இந்த குகைக்குள்ள மறைச்சி வச்சேன். எனக்கும் என்னோட புதையலுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இங்க பல மணிகளை கட்டி வச்சேன். சரி. ஆனா அம்மா போடாம சீக்கிரம் சொல்லுங்க. ஆனா நான் போய் அந்த புதையலோட கதவை மூடி வைக்க போனப்போ தவறுதலா என்னோட கஜானா ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். ஓஹோ. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ள இருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த புதையலுக்கான மேப்பை நான் தயார் பண்ணி வச்சிருந்தது எப்படியோ காத்துல பறந்து போயிடுச்சு. அந்த மேப்பு தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த கஜானா இப்ப எங்க இருக்கு அத சொல்லுங்க முதல்ல. மேல தொங்கிக்கிட்டு இருக்க மணிகள்ல ஏறி நம்ம உக்காந்தா இந்த சுரங்கப்பாதை வழியா புதையல் இருக்கிற இடத்துக்கே போயிடலாம். புதையல் ராஜா சாருக்கு சொந்தமானது. அந்த புதையல் அவருக்கு மட்டும் தான் கிடைக்கணும். கிடைக்க விடுவேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற நில்லுங்க. யா அம்மா மாமியாரா காப்பாற்ற. வயிறு காலியா இருக்கும் எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சீக்கிரமா சொல்லுடா. மண்டப்பாயில சீக்கிரம் சொல்லு. ஐடியா ஓ, இருக்கா? இதெல்லாம் சீட்டிங்கப்பா, இப்படி பண்ணப்படாதே. சிங்கம் இந்த ரேஸ்ல எப்படிடா பின் தங்கிட்ட? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அட, இந்த சிங்கம் சார் எப்பவுமே தப்பான நேரத்துல வந்துட்டு இருக்கா. சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன் இப்ப சட்டத்தை மீறிட்டான். உங்களோட எந்த தந்திரமும் இங்க செல்லுபடி ஆகாதுடா. உங்களால என்ன எப்பவுமே முட்டாளாக்க முடியாதுடா. அட சீக்கிரமா குனிப்பா, தலைய கீழே இறக்கு குனி. யாரட ஏமாத்த பாக்குற? இங்க இருக்கிற புதையல கவனா கைய வச்சுக்க. அவ்வளவுதான். இந்த புதையல் ஒட்ட மொத்தமா ராஜா சாரோடது. அவருக்கு மட்டும் தான் இது சொந்தம். ஏய் ஜானாக போறேன்டா. ஜோடி பாய்ட்டடா டான். இந்த புதையல நான் எடுக்க போறேன்டா. என்ன யார் தடுக்க போறேன் நான் பாக்குறேன். வாடா குட்ட.
தான் ராரஸ் ஜோ. இந்த புதையல் அந்த ராஜாக்கு மட்டும்தான் சொந்தம். அடடா, இவ்வளவு பெரிய புதையல் நம்ம கையை விட்டு போயிடுச்சப்பா. ஏதோ ஒன்னையா புதையல் போனா போதே, தவளையா இருந்த நம்ம எப்ப மனுஷங்களா வந்துட்டோமே, அதுவே கிடைச்ச பெரிய புதையல். இந்த புதையல் எனக்கு வேணாமப்பா. நீங்க எல்லாரும் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க எல்லாரும் என்னோட தர்பாருக்கு கண்டிப்பா வரணும். உங்களோட இந்த நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் கண்டிப்பா நிறைய பரிசுகளை தர தயாரா இருக்கேன். அள்ளி தர போறேன். Thank you, ராஜா சார். ராஜா சார், நான் உங்க தர்பாருக்கு வரட்டுமா? நீ இப்போ ஜெயிலுக்கு தாண்டா போற. நீ இருக்க வேண்டிய தர்பார் அந்த ஜெயில் தான். அதே